ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆகிப்போச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு. இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் என்னை மன்னிக்கணும். ஏன்னா கொஞ்சம் பிஸி, அதனால தான் வீடியோ போட முடியல கண்டினியூஸாக. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்த கட்ட அப்டேட் என்ன அப்படிங்கிறத பற்றியும், நம்ம தளபதி அண்ணாவோட அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் போடுற சின்ன சின்ன லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் என்னை அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட தமிழக வெற்றி கழகம் கட்சியில் நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் இணைய போகிறதா ஒரு தகவல் நமக்கு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த லெவலில் உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறதா ஒரு தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்ததாக இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பில் வயநாட்டில் இப்போ நிலச்சரிவு ஏற்பட்டதுக்காக 1 கோடி ரூபா நிதியாக நம்ம தளபதி விஜய் அண்ணா அவர்கள் சார்பாக 1 கோடியும், தமிழக வெற்றி கழகம் சார்பாக 1 கோடி, மொத்தம் 2 கோடி ரூபா நிவாரண நிதியாக கேரள முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு அனுப்பி வச்சிருக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தளபதி விஜய் அண்ணா அவர்கள் வெங்கட் பிரபு அவர்களோட இயக்கத்தில் த கோட் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு வர்றாரு. அந்த பட ப்ரொமோஷனுக்காக நம்ம தமிழக வெற்றி கழகம் கட்சி பேரை யாருமே பயன்படுத்தக்கூடாது. படத்தின் ப்ரொமோஷனுக்காக யாரும் கட்சி பெயரையோ கொடியவோ சின்னங்களையோ எதுவுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம தளபதி விஜய் அண்ணா ஆர்டராக சொல்லிட்டாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததாக நம்ம தமிழக வெற்றி கழகம் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு வர்றாங்க. தொடர்ந்து மக்கள் பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு தான் வர்றாங்க. இப்போது ரீசெண்டாக நம்ம ஈசிஆர் பி சரவணன் அவர்கள், அதாவது சென்னை புறநகர் மாவட்ட தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அண்ணன் ஈசிஆர் பி சரவணன் அவர்களுக்கு விருது இப்போது ரீசெண்டாக வழங்கியிருக்காங்க. அது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இயக்குனர் அட்லி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தளபதி விஜய் அண்ணா நடித்த படங்களில் ரொம்ப படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, லியோ படத்தில் அந்த காஃபி ஷாப்பில் வச்சு சண்டை போடுற காட்சி, ஒரு அப்பாவாக தன்னோட நடிப்பை ரொம்ப தத்ரூபமாக வெளிப்படுத்தியிருக்காரு நம்ம தளபதி அப்படின்னு இயக்குனர் அட்லி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்ததாக இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட அம்மா ஷோபா, அதாவது சந்திரசேகர் ஷோபா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தளபதி விஜய் கூட நிறைய நடிகைகள் நடிச்சிருக்கலாம். ஆனால் தளபதி விஜய்க்கு மிகச்சிறந்த ஜோடி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நடிகை சிம்ரன் மட்டும்தான். அவங்களுக்கு ஈக்குவலாக யாருமே கிடையாது அப்படின்னு தளபதி விஜய் அண்ணாவோட அம்மா தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். மற்றும் ஒரு வீடியோவோட உங்களை நாளைக்கு பார்க்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.